அனைவருக்கும் வணக்கம். கள்ளக்குறிச்சியில் மரண ஓலங்கள். குடும்பங்கள் வாச விட்டு இந்த 52 பேரை நம்பி எத்தனை பள்ளி மாணவர்கள் எத்தனை கனவுகளோட இருந்திருப்பாங்க. டிஆர் பாலு, ஜெகத் ரச்சன், இந்த அளவுக்கு டப்பு போகுது. திமுகவோட தலைமை அங்க சாராயங்காட்சி வைக்கிது, நம்ம இங்க சாராயங்காட்சி வைப்போம்னு. கள்ளக்குறிச்சின்னு சொன்னாலே கள்ளச்சாராயம்னு சொல்ற அளவுக்கு இந்த திமுக அரசாங்கம் கள்ளக்குறிச்சிக்கு நல்ல ஒரு பேர் வாங்கி கொடுத்துருச்சு. ஒரு 2-3 நாளா அப்படியே கள்ளக்குறிச்சியில் 10 பேர் செத்துட்டாங்க, 30 பேர் செத்துட்டாங்க, 50 பேர் செத்துட்டாங்கன்னு அந்த மரண ஓலங்கள் அப்படியே நமக்கே அவ்வளோ ஒரு மனசை புண்பட வைக்குது. 52 பேர் செத்துருக்காங்க. இதை 52 பேருன்னு பார்க்கக்கூடாது, கிட்டத்தட்ட ஒரு 52 குடும்பங்கள் வாச விட்டு ஒரு குட்டி மலை கிராமமே முழுவதும் சோழி முடிஞ்சிச்சு. இந்த 52 பேரை நம்பி எத்தனை பள்ளி மாணவர்கள் எத்தனை கனவுகளோடு இருந்திருப்பாங்க, எத்தனை பெண் பிள்ளைகள் ஒரு கனவு திருமண வாழ்க்கையோடு இருந்திருப்பாங்க. இந்த 52 பேரை நம்பி எத்தனை அந்த உடல் ஊனமுற்றோர்கள், எத்தனை அந்த வயது முதிர்ந்தவர்கள், எத்தனை பேர் இருந்திருப்பாங்க. இந்த 52 பேரை நம்பி மொத்தமாக எல்லா பேரோட வாழ்க்கை முடிஞ்சிச்சா? இந்த கள்ளக்குறிச்சியில் இந்த அளவுக்கு சாராய மரணங்கள் இன்னைக்கு 52 பேர் மொத்தமாக செத்துருக்காங்க. 120 பேர் கிட்டத்தட்ட மருத்துவமனையில் கை போய், கால் போய், கண்ணு போய், காது போய், அப்படியே உடல் ஊனமுற்று ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வாழ்கிறதுக்கே ஒரு வழி இல்லாமல் ஒரு நிர்கதியாக நிற்கிறாங்க. அந்த ஒட்டு மொத்தமாக அந்த குறிச்சிங்கிற ஒரு மாவட்டத்தை முழுமையாகவே சோழி முடிச்சிச்சு. அந்த அளவுக்கு இன்றைக்கி சாராய மரணங்கள் வந்து தமிழ்நாட்டே உலுக்கிக்கிட்டு இருக்கு. இப்போது இந்த கல்வராயன் மலையில், இந்த கள்ளக்குறிச்சி பக்கத்தில் விழுப்புரம், சேலம், இந்த இடத்துல எல்லாம் இந்த அளவுக்கு கள்ளச்சாராய வியாபாரம் வந்து அப்படியே ஒரு ஜெகஜோரம் நடந்திருக்குது. இன்றைக்கி இந்த அளவுக்கு அந்த இடத்துல கல்வராயன் மலையில் கள்ளச்சாராய விற்பனை நடந்திருக்குதுன்னா, இந்த விற்பனை அந்த தொகுதியோட எம்எல்ஏவுக்கு தெரியாமல் நடந்துருச்சா, இல்லை அந்த பகுதியோட கவுன்சிலர் இருக்கார் இல்லையா, அவரை தாண்டி இந்த விற்பனை நடந்துச்சா, இல்லை அந்த பகுதியோட திமுகவோட மாவட்ட செயலர் இருக்கார் இல்லையா, அவரை தாண்டி இந்த கல்வராயன் மலையில் கள்ளச்சாராயம் காய்ச்சி வித்திர முடியுமா? மொத்தமாக இந்த கள்ளச்சாராயத்துக்கும் திமுகவுக்கும் அவ்வளோ ஒரு நெருங்கிய தொடர்பு. அதைத்தான் நம்ம இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம். திமுகவோட மாவட்ட செயலாளர் உதயசூரியன் இருக்காரு. அந்த உதயசூரியன் பக்கத்தில் ரிஷிவந்தத்தோட எம்எல்ஏ வந்து அங்கே கார்த்திகேயன்கிற ஒரு ஆள். இவங்க 2 பேரும் தான் அந்த கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்களுக்கு முழுமையாகவே ஆதரவாமா. என்னன்னா, இந்த பக்கம் நம்ம டிஆர் பாலு, ஜெகத் ரச்சன், இவங்கெல்லாம் ஆளுக்கு ஒரு சாராயாலை அங்கே சாராயங்காட்சி வித்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு கமிஷன் வந்தாலும் அவங்களே வாங்கிக்கிறாங்க. கீழே இருக்கக்கூடியவங்கள சம்பாதிக்க விட மாட்டாங்க. அப்புறம் நம்ம எப்படி சம்பாதிக்கிறது? அவங்க சாராயங்காட்சி சம்பாதிக்கிறாங்க ஃபேக்ட்ரியில். கல்வராயன் மலையில் சாராயங்காட்சி நம்ம தனிப்பட்ட முறையில் சம்பாதிப்போம் அப்படின்னு நினச்ச இந்த திமுகவோட மாவட்ட செயலாளரும் அந்த ரிஷிவந்தம் எம்எல்ஏவும் அவங்களோட ஆதரவாளர்களை அழைச்சி, நீங்கள் கள்ளச்சாராயம் காய்ச்சுங்க, உங்களுக்கு முழு பாதுகாப்பு முழுமையாகவே உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்து கள்ளச்சாராயத்தை முழுமையாகவே காய்ச்ச வச்சு அந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காரு அந்த உதயசூரியன், திமுகவோட மாவட்ட செயலாளரும் அந்த ரிஷிவந்தம் தொகுதியோட எம்எல்ஏவும். இது மட்டும் போக அந்த பகுதியில் லோக்கலில் இருக்கக்கூடிய அந்த கவுன்சிலர்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த கவுன்சிலர்களும் அந்த கள்ளச்சாராயம் காய்ச்சி வைத்த அந்த கண்ணுக்குட்டிக்கு அவ்வளோ ஒரு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. ஏன்னா கீழேருந்து மேலே வரைக்கும் அந்த அளவுக்கு டப்பு போகுது. திமுகவோட தலைமை அங்கே சாராயம் காய்ச்சி வைக்கிது, நம்ம இங்கே சாராயம் காய்ச்சி வைப்போம்னு கள்ளச்சாராயம் கல்வராயன் மலையில் அந்த அளவுக்கு பட்டுஜோர விற்பனை நடந்திருக்கு. இது போக இந்த கல்வராயன் மலையில் கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்கிறாங்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஏன்னா 2021 நினைக்கிறேன் திமுக அரசாங்கம் பொறுப்பேற்ற உடனே எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி வந்து கள்ளக்குறிச்சியில் கல்வராயன் மலையில் ஏகப்பட்ட கள்ளச்சாராய ஊழல்கள் இருக்குது, அந்த இடத்துல திமுகவோட நிர்வாகிகள் தான் கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்கிறாங்க, அதனால் இறப்புகள் ஏற்படுறதுக்கு முன்னாடியே இந்த திமுக அரசாங்கம் வந்து அந்த கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்தணும், இரும்பு கரம் கொண்டு இந்த கள்ளச்சாராயம் கும்பலை அடக்கணும்னு சொல்லி இந்த கவன ஈர்ப்பு அறிக்கையை அப்போவே நம்ம எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்தில் மு.க. ஸ்டாலினோட டேபிளில் போய் வச்சார். அப்போது இந்த விஷயம் முன்கூட்டியே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இதை கண்டுக்கலன்னா உண்மையிலேயே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒன்று அஜாக்கிரதையாக இருந்திருக்கணும், இல்லை ஒரு பொம்மை முதல்வராக இருந்திருக்கணும். அப்போ 2 இல்லைன்னா அந்த உதயசூரியன், அதான் அந்த திமுகவோட மாவட்ட செயலாளர் உதயசூரியனுக்கும் அந்த ரிஷிவந்தம் தொகுதியோட எம்எல்ஏ அந்த கார்த்திகேயனுக்கும் முழு ஆதரவு கொடுத்து இவரும் செயல்பட்டுருக்கணும். இதுதான் உண்மை. இது போக போன 2021 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியுமே இது ஒரு தேர்தல் வாக்குறுதியாகவே கொடுத்தது அந்த கள்ளக்குறிச்சி மக்களுக்கு. நாம் தமிழர் கட்சி இந்த தொகுதியில் ஜெயிச்சிருச்சுன்னா முழுமையாகவே கல்வராயன் மலையில் இருக்கக்கூடிய கள்ளச்சாராயங்களை முழுமையாக நாங்கள் ஒழிச்சிருவோம், இதுக்காக வேண்டியாவது இந்த மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தணும்னு சொல்லி ஒரு தேர்தல் வாக்குறுதியாகவே நாம் தமிழர் கட்சி வந்து வெளிப்படையாக அறிவிச்சு வாக்கு சேகரிச்சது. ஒவ்வொரு வாரமும் பேப்பரிலும் டிவியிலும் தமிழகத்தில் 2000 லிட்டர் சாராய அழிப்பு, 50,000 லிட்டர் சாராய அழிப்பு, 3000 லிட்டர் சாராய அழிப்பு. காய்ச்சி சொன்னது யாரு? சாராய விட்டு அவனை காய்ச்சி சொன்னது யாரு? இந்த ஆட்சியாளர்கள், இங்க இருக்கிற அதிகாரிகள்.
அப்ப நீங்க இந்த சூழ்ச்சியெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அவனே உங்க மேல கேஸ் போட சொல்லுவான். நீ அவன்கிட்ட போன உடனே அவனே கேஸ் வெளியே எடுன்னு சொல்லுவான். இப்படி அடிமைப்பட்டு வைத்திருக்கிற இந்த கல்வராய மலையை மீட்டெடுக்க, கல்வராய மக்களுடைய நலன்களை காத்திட நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கணும். இதெல்லாம் இந்த ஊடகங்கள் மறந்துருக்குமா? சமீபம் கைது செய்யப்பட்டார் இல்லையா சவுக்கு சங்கர், அவருமே ஒரு காணொலியில் பதிவு பண்ணியிருக்காரு. கல்வராயன் மலையில் அந்த உதயசூரியனும் அந்த ரிஷிவந்த எம்எல்ஏ கார்த்திகேயனும் தான் அந்த கள்ளச்சாரம் காட்சி விற்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு ஆதரவு தராங்க. இவங்க 2 பேர்த்தை தாண்டி அங்கே கள்ளச்சாரம் காட்சி வித்திர முடியுமான்னு சொல்லி அந்த சவுக்கு சங்கருமே ஏகப்பட்ட இடத்துல சொன்னார். அப்போது ஒரு சவுக்கு சங்கரை இந்த அளவுக்கு நீங்கள் அவர் சின்ன ஒரு வார்த்தை பேசுனதுக்கு அவரோட காணொலி முழுமையாக பார்த்து அவர் கைது செஞ்ச நீங்கள் அந்த கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாரம் காய்ச்சுறாங்கன்னு சொல்லி சொன்ன அந்த பதிவை ஐயா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்க்காம இருந்திருக்கு போறாரு, பார்த்துருப்பாரு. ஏன்னா அங்கே கீழே கண்ணுக்குட்டி கொடுத்த கமிஷன் கீழே இருந்து மேலே வரைக்கும் நல்ல வசமாக பாஞ்சிருக்குதுன்னு நமக்கு அர்த்தம். இல்லாட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் எப்போ இதுக்கு நடவடிக்கை எடுத்திருப்பார்ல. ஆனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொன்னார், போன வருஷம் நம்ம இந்த விழுப்புரம் அரக்கோணத்துல எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 23 பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போனாங்க. அதுக்கு 10 லட்சம் அறிவிச்சதோட இனிமேல் இந்த திராவிட ஆட்சியில் கள்ளச்சாராயங்களை காய்ச்ச விட மாட்டோம், கள்ளச்சாராய மரணங்களுக்கு நாங்கள் அனுமதிக்கவே மாட்டோம்னு சொல்லி அன்னைக்கே அதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து அங்கே இரும்பு கரம் கொண்டு அடக்கும்னாரு. ஒருவேளை அந்த இரும்பை தூக்கி கப்பக்கிழங்கு பேரிசம்பளத்துக்கு போட்டாரா என்னன்னு தெரியல. இப்போ திரும்ப இந்த கள்ளச்சாராய மரணங்கள் அப்பயாவது 23, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 53-55 தாண்டி போய்கிட்டு இருக்கு. கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், சேலம், புதுச்சேரின்னு சொல்லி அவ்வளோ ஒரு சாராய மரணங்கள் கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணி 52 பேர் செத்துருக்கான். 52 பேர் மீதி இருக்கக்கூடிய 150 பேரில் எத்தனை பேர் கண்ணு போய், எத்தனை பேர் காது போய், காது இல்லாமல் கல்லீரல் போய், நுரையீரல் போய், கை இல்லாமல் கால் இல்லாமல் உடல் ஊனமுற்று மொத்தமாக வாழ்க்கையே முடிஞ்சிச்சு. ஒரு கள்ளக்குறிச்சிங்கிற ஒரு மாவட்டத்தோட ஒரு தலையெழுத்தே முடிஞ்சிச்சு. ஒரு மொத்த ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் உறவினர்கள் அங்காளி பங்காளி மாமே மச்சி அண்ணன் தம்பி சித்தப்பேன் பெரியப்பேன் அப்படின்னு சொல்லி மொத்தமாக எல்லான் துணை இல்லாமல் இன்னைக்கு ஏகப்பட்ட குடும்பங்கள் கல்வராயன் மலையில் இந்த அளவுக்கு கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்கிறது அங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியாமல் நடந்திருக்குமா? கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா கல்வராயன் மலையில் அந்த சாராயங்காட்சி விற்காரில்ல அந்த கண்ணுக்குட்டி மேலே கிட்டத்தட்ட ஒரு 83 வழக்குகள் இருக்காமா. 83 வழக்குகள் இருந்தும் அந்த ஆளை தூக்கி உள்ளே போடாமல் முழுமையாக வெளியே சுதந்திரமாக நடமாட விட்டு கள்ளச்சாராயத்தை விற்க விட்டு அதில் காவல்துறையும் கமிஷனை கல்லா கட்டி அங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய அந்த திமுகவோட கவுன்சிலர்களும் நல்லா கல்லா கட்டி மேலே இருக்கக்கூடிய ரிஷிவந்தம் தொகுதி எம்எல்ஏவும் நல்லா கல்லா கட்டி மாவட்ட செயல் நல்லா கட்டி ஒட்டு மொத்தமாக அந்த கள்ளச்சாராய விற்பனையை வச்சு ஒட்டுமொத்த அந்த கள்ளக்குறிச்சியோட திமுக பிரமுகர்களுமே நல்லா வாழ்ந்திருக்காங்க. ஒட்டுமொத்தமாக அந்த கள்ளக்குறிச்சியோட அந்த காவல்துறை அதிகாரிகளுமே நல்லா செழிப்பாக வாழ்ந்திருக்காங்க. அது ஒன்று மட்டும் நமக்கு தெளிவாக தெரியுது. ஏன்னா அந்த கண்ணுக்குட்டி சாராய வித்த இடத்துல இருந்து ஒரு 100 மீட்டரில் தான் காவல் நிலையம் இருக்குது, 100 மீட்டரில் நீதிமன்றம், 100 மீட்டரில் தாசில்தார் ஆஃபீஸு, ஒட்டுமொத்த ஒரு சட்டம் ஒழுங்கு ஒரு நீதியை நிலைநாட்டக்கூடிய அத்தனை ஒரு அங்கங்களுமே அந்த கள்ளக்குறிச்சி அந்த கள்ளச்சாராயம் வித்த பக்கத்திலேயே இருக்குது. அப்படி இருந்தும் இதெல்லாம் தடுக்க தவறிய இந்த திமுக அரசு உண்மையிலேயும் இதெல்லாம் போயிருங்க. நீங்களாம் ஒரு ஆட்சி அரியணை இருக்கிறதுக்கு ஒரு துளி கூட தகுதியே இல்லாதவங்க. ஏன்னா நீங்கள் அங்கே நாட்டில் நல்ல சாராயம் காய்ச்சி வைக்கிறீங்க, உங்கள் மாவட்ட செயலரும் உங்களுடைய கவுன்சிலர்களும் உங்களுடைய எம்எல்ஏக்களும் லோக்கலில் கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்றுக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோதான் வித்தியாசம். இப்போ இந்த கள்ளச்சாராயம் செய்திகள் வெளியே வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது பிரேக்கிங்காக போயிடுச்சு, ரொம்ப மிகப்பெரிய அளவு பேசுபொருள் பொருளாக மாறினோடனேவும் இந்த கடந்த 2 நாளாக பாருங்கள், நாங்கள் இங்கே கள்ளச்சாராயம் பிடிச்சோம் அங்கே கள்ளச்சாராயம் பிடிச்சோன்னு சொல்லி ஏகப்பட்ட கள்ளச்சாராயங்களை இங்கே பிடிச்சோம் அங்கே பிடிச்சோன்னு சொல்லி இந்த காவல்துறை தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்போது இப்போ இந்த கள்ளச்சாராய மரணங்கள் வெளியில் வந்ததுக்கு அப்புறமா இந்த காவல்துறை இத்தனை இடத்துல கள்ளச்சாராயங்களை பிடிக்குதுன்னா இந்த எங்கெங்கே கள்ளச்சாராயம் விற்றாங்கன்னு சொல்லி இந்த காவல்துறை தெரியாமையாக இருந்திருக்கும். ஏன்னா நேற்று கள்ளச்சாராய மரணங்களை பற்றி நேற்று செய்தி வெளியே வருது, இன்றைக்கி போய் அத்தனை இடத்துல கள்ளச்சாராய மரணங்களை பிடிக்கிற அந்த கள்ளச்சாராய வியாபாரிகளும் கள்ளச்சாராயம் விற்ற இடத்துல போய் அந்த ஊழல்களை கீழே கொட்டி விடுறாங்க. அப்போ எப்படி நீங்கள் ஜி பூம்பா மந்திரம் போட்டு பார்த்தீங்களா, இல்லை இப்படி மாயாவி மந்திரவை மாதிரி வெத்தலை மை போட்டு பார்த்தீங்களா? எல்லாமே காவல்துறைக்கு தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் எவவே கஞ்சா விற்கிறான், எவவே மெத்து விற்கிறான், எவவே கள்ளச்சாராயம் விற்கிறான், எவவே கஞ்சா விற்கிறான், எல்லாமே A to Z எல்லாமே காவல்துறைக்கு தெரிஞ்சே தான் செய்யுது. காவல்துறைக்கு என்ன நல்லா கமிஷனை வாங்குது, நல்லா கல்லா கிட்டது அப்படி விட்டுருது. இந்த இன்னைக்கெல்லாம் பாருங்க வேலூரில் 7500 லிட்டர் கள்ளச்சாராயங்களை கீழே கொட்டி விட்டுருக்காங்க. அது போக 1000 லிட்டர் கள்ளச்சாராயத்தை கையோட பிடிச்சிருக்காங்க. ஒரு 50 பேர்த்த கைது பண்ணியிருக்காங்க. இதே கைதை நீங்கள் ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி நம்ம கல்வராயன் மலையில் அந்த கள்ளச்சாராயம் காய்ச்சினவங்களை பிடிச்சிருந்தீங்கன்னா இன்றைக்கி 52 குடும்பங்கள் நல்லா இருந்திருக்கும். உண்மையிலேயே இதெல்லாம் திமுக அரசாங்கத்தோட ஒரு கையாளத்தனம், ஒரு ஐயா முதலமைச்சர் மு க ஸ்டாலினோட ஒரு அஜாக்கிரதை தான் இந்த ஒட்டுமொத்தமாக இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டமே ஒரு பிடிச்ச ஒரு நெருக்கடியாக நிற்கிது. 52 குடும்பங்கள் மொத்தமாக வாழ்க்கையை முடிஞ்சிச்சு. 52 பேர் நினைக்காம 52 குடும்பங்கள் ஒட்டு மொத்தமாக ஒரு கிராமத்தோட வாழ்வாதாரமே முடிஞ்சிச்சுன்னு நம்ம சொல்லணும். இனி வரக்கூடிய அரசாங்கங்களும் இதிலிருந்து முழுமையாக மக்களை மீட்டு கொண்டு வரணும். முழுமையாக இதிலிருந்து வெளியே வர்றதுக்கு ஒரே இதுதான், பூரண மதுவிலக்கு அமல்படுத்தினா மட்டும்தான் இதிலிருந்து முழுமையாக மக்கள் மீண்டு வருவாங்க. ஏன்னா அந்த கள்ளக்குறிச்சியில் இறந்த மக்கள் எல்லாம் எப்படி சொல்கிறது தினசரி அந்த அன்றாட பிழப்புக்கு
கூலி வேலை செய்யக்கூடியவங்க, அடுத்த வேலை சோத்துக்கு என்ன செய்யணும்னு தெரியாத ஒரு எப்படி சொல்ல, அந்த அளவுக்கு ஒரு பாமர மக்கள், ஒரு ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் தான் அந்த கள்ளச்சாராயங்களை குடிச்சு அந்த அளவுக்கு மரணத்தை தழுவிருக்காங்க. ஒரே வழி பூரண மதுவிலக்கு தான். பூரண மதுவிலக்கு அமல்படுத்தி அங்கங்கே குடிபோதை மறுவாழ்வு மீட்பு மையங்களை தொடர்ந்து விட்டு குடிபோதையிலேருந்து மீண்டு வர்றதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சால் மட்டும்தான் இங்கே தமிழ்நாடு மக்கள் நல்லா வாழ முடியுங்கிறதுல ஒரு ஐயக்கருத்து இல்லை. நன்றி.